ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான கிரியேச்சர்ஸை பற்றி. அது என்னன்னா பென்குயின்ஸ். பென்குயின்ஸ்னு சொன்னோடனே உங்கள் நினைவுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது என்ன? அதோட க்யூட்னஸ். பட் இந்த பென்குயின்ஸோட லைஃப் ஸ்டைல், பிஹேவியர் அண்ட் அதோட சர்வைவல் சீக்ரெட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனிக்குழுக்கு வாழ்கிற இந்த அழகான கிரியேச்சர்ஸ் ரியல் சர்வைவல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லலாம். நமக்கு பனி பிரதேசங்களில் போய் வாழ்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஏன்னா நாம் அதுக்கு எடப்ட் ஆகி இருக்க மாட்டோம். பட் இந்த பென்குயின்ஸ் போன்ற கிரியேச்சர்ஸ் இது எல்லாத்துக்கும் எடப்ட் ஆகி இருக்கும். இந்த உலகத்தில் பென்குயின்ஸ்குள்ளேயே 18 வகையான இனங்கள் இருக்குதாம். அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பென்குயின்ஸ்ட பேர் என்னன்னா எம்பீரியர் பென்குயின்ஸ்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பென்குயின்ஸ். அதுக்கப்புறமா அதுக்கு ஒப்போசிட்டாக இருக்கிறது தான் கெலபகோஸ் பென்குயின். இதுதான் இந்த உலகத்தோடைய மிகவும் சின்ன பென்குயின். அதுக்கப்புறமா பென்குயின்ஸோட ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ். பென்குயின்ஸ் ஃப்ளை பண்ண மாட்டாங்க, பட் அண்டர் வாட்டருக்குள்ள வேற லெவல் ஸ்பீட்ல ஸ்விம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 15 km/h ஸ்பீடில் ஸ்விம் பண்ண முடியுமா. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக தான் இருக்கும். அதனால அந்த கோல்டிலிருந்து தப்பிச்சு வாழ்றதுக்கும் அவங்க கிட்ட சில சீக்ரெட்ஸ் இருக்கும். அண்டார்டிகாவில் டெம்பரேச்சர் 60°C கிட்ட இருக்கும். ஆனால் இந்த எம்பீரியர் பென்குயின்ஸ் எப்படி சர்வை பண்ணுது? அவங்களோட ஃபெதர்ஸ் மூலம். அவங்களோட ஃபெதர்ஸ் ரொம்ப டைட்டாக, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதோட இன்னொரு ப்ளஸ் விஷயம் என்னன்னா அவங்களுக்கு திக் ஃபெட் லேயர்ஸும் இருக்கு. அதுக்கு மேலே அவங்க கிட்ட இன்னொரு டெக்னிக் இருக்கு, அதுதான் ஹட்லிங் டெக்னிக். 100க்கும் மேற்பட்ட பென்குயின்ஸ் ஒரு குரூப்பாக ஒன்றா க்ளோஸாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பாடி ஹீட் ஒவ்வொருத்தருக்கா மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு குளிர்லேருந்து சர்வை பண்ணலாம். இவங்களோட லவ் அண்ட் பேரண்டிங் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பென்குயின் ஜோடிகள் எப்பயுமே ஒருத்தருக்கொத்தர் நேர்மையாக தான் இருக்குமா, உண்மையாக தான் இருக்குமா. இவங்களோட லவ் லைஃப் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதாவது ஒரு மேல் பென்குயினுக்கு ஒரு ஃபீமேல் பென்குயினை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பென்குயினுக்காக ஒரு அழகான பர்ஃபெக்ட் ஷேப்ல ஒரு ஸ்டோனை தேடுவாங்க. அந்த ஸ்டோன் கிடைச்சதுமே ஃபீமேல் பென்குயின் கிட்ட போய் அதை கொடுப்பாங்க. லைக் ஒரு ப்ரொபோசல் மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களோட லவ் சிம்பிள்னு சொல்றாங்க. அந்த மேல் பென்குயின் கொடுத்த ஸ்டோனை ஃபீமேல் பென்குயின் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா எஸ், ஐ சூஸ் யூன்னு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பேர் ஆகி ஒரு நெஸ்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு கியூட்டான நெஸ்ட்டை உருவாக்குவாங்க. அதில் தான் அவங்களோட எக்கையும் விடுவாங்க. ஃபீமேல் பென்குயின் முட்டையிட்டதுக்கு அப்புறமா அங்கே அவங்க 2 பேரோடையுமே ஒர்க் ஸ்பிளிட் ஆகும். முட்டையிட்டதுக்கு அப்புறமா மதர் பென்குயின் என்ன பண்ணுனா 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்விம் பண்ணி போய் ஃபுட் கலெக்ட் பண்ணும். அது வர காட்டியும் ஃபாதர் பென்குயின் அந்த எக்கை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேல் பென்குயின் ஆல்மோஸ்ட் 2 monthsக்கு கூடயா எக்கை பாடியில ஹீட்ல வச்சு வித்தவுட் ஃபுட் மூவ் பண்ணாம அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த 60° டெம்பரேச்சருக்குள்ள சைலண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு ஹங்க்ரியா டயர்டா அந்த எக்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு மேல் பென்குயின் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த முட்டையை விட்டு பேபி பென்குயின் வந்துடுச்சுன்னா மாம் அண்ட் டேட் பென்குயின் 2மே அவங்களோட டியூட்டிஸை ஷேர் பண்ணிக்கும். அந்த பேபி பென்குயினை ஃபீட் பண்ண, வார்மாக வச்சுக்க, ப்ரெடிட்டர்ஸ்லேருந்து காப்பாற்றி ப்ரொடெக்டாக வச்சுக்கொள்ள, இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு டீமாக எஃபர்ட் போடுவாங்க. ஒரு பேபி பென்குயினை வளர்க்குறதுக்கு அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து ஃபுல்லாக கமிட்மெண்ட்டோட வேலை செய்வாங்க. இதுதான் ஒரு ரியல் ஃபேமிலி பாண்டிங்னு சொல்லலாம். நிறைய பென்குயின் இனங்கள், ஸ்பெஷலி எம்பீரியர் இல்லைனா எடிலி, இது போன்ற பென்குயின்ஸ் எல்லாம் அவங்க லைஃப்லேயே ஒரு தடவை தான் மேட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா ப்ரீடிங் சீசனில் 2 பேருமே பிரிஞ்சிருவாங்களாம். திரும்பவும் அவங்க அந்த பிரிஞ்ச அதே இடத்துக்கு வருவாங்களாம். எதுக்காகனா அவங்களோட ஓல்டு பார்ட்னரை சர்ச் பண்ணி அவங்களோட ரீயூனிட் ஆகிறதுக்காக. பென்குயின்ஸ் கிட்ட வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கு. கடைசி வர காட்டியும் சேம் பார்ட்னர் கூட இருப்பாங்க. இதுதான் ட்ரூ லவ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பென்குயினை பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கிங் ஸ்டைலை பார்த்து சிரிக்காம அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட சர்வைவல் சீக்ரெட், அவங்களோட அழகான லவ் ஸ்டோரியை ஃபீல் பண்ணுங்க. ஒரு சின்ன கல்லை கொண்டு வந்து பென்குயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுலேருந்து அதோட பேபி பென்குயினை ப்ரொடெக்ட் பண்ணி அதை வளர்க்குறது வர காட்டியும் பென்குயின்ஸ் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது. அது என்னன்னா லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், இட்ஸ் அ ப்ராமிஸ். ஸோ இந்த அழகான க்யூட்டான பென்குயின் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.